ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸான தி ரைசிங் ஆஃப் தி ஷீல்டு ஹீரோ சீசன் 1 எபிசோட் 18 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணால் தான் என்னால் டெய்லியும் சியர்ஃபுல்லாக வீடியோஸ் போட முடியும். சரி வாங்க வளவலன்னு பேசிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தி ரைசிங் ஆஃப் தி ஷீல்டு ஹீரோ சீசன் 1 எபிசோட் 18. இங்கே சர்ச்சில் இருக்கிற சில பேர்லாம் வந்துட்டு கடைசியாக இன்றைக்கி தான் நம்ம நினச்சது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயோ கிளம்புறாங்க. விக்டோரியா நம்ம ஹீரோ டீமை டெலிபோர்ட் பண்ணி கண்ட்ரி சைட் கொண்டு வந்து விட்டுருதா. விக்டோரியா வந்துட்டு இவங்களுக்கு புது கேரேஜ் ஒன்றையும் கொடுத்துருக்கா. அவள் ஃபீலோவை பார்த்துட்டே இருக்கவோ ஃபீலோ நான் இந்த கேரேஜை திரும்ப தரமாட்டேன் அப்படின்னு சொல்லவும் முதல்ல அது உன்னோட கேரேஜே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். ஃபீலோவை நல்லா பார்த்துக்கணும் ஃபோமி, அப்புறம் எனக்கு கொடுத்த ப்ராமிஸை மறந்துடாத அப்படின்னு சொல்லவும் நான் என்னால் முடிஞ்சதை பண்ணுதேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோ டீம் கிளம்புறாங்க. இவங்களுக்கு பக்கத்தில் தான் வந்துட்டு ஏதோ ஒரு ஹீரோவோ இருக்கிறதா விக்டோரியா சொல்லி அனுப்பியிருப்பா. ஃபீலோ அந்த புது கேரேஜை ஹாப்பியாக இழுத்துக்கிட்டே இவங்க எல்லாருமே இப்போ கேபிட்டல் சைடு போயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவோட டீம் தூரத்தில் நின்று பிளான் போடுறாங்க. அப்போ ரஃப்டாலியா நம்ம இந்த சவுத்தை தாண்டி தான் போகணுமா அப்படின்னு கேட்குறா. பக்கத்தில் ஏதோ ஒரு ஹீரோ இருக்கிறதா விக்டோரியா சொன்னாலே அப்படின்னு சொல்லி மெல்ட்டி கேட்குறா. நீ ஓடிக்கிட்டே இருந்தேன்னா உன்னோட குற்ற உணர்ச்சியினால தான் நீ பயந்து ஓடிட்டு இருக்கேன்னு நினைப்பாங்க. எனக்கு ப்ராமிஸ் பண்ணபடி அவங்க கூட சேர்ந்து சண்டை போடு அப்படின்னு சொல்லி விக்டோரியா சொன்னது அவனுக்கு ஞாபகம் வருது. ஸ்வாட் ஹீரோவும் போ ஹீரோவும் என்னை நம்புவாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஒருவேளை அவங்க இல்லைன்னா அப்படின்னு மெல்ட்டி கேட்குறா. அதை அப்போ பார்த்துக்கலாம் நம்ம ஹீரோ சொல்கிறான். உன்னோட ரெப்புடேஷனை பற்றி இப்போ யோசிக்க நேரம் இல்லை, அந்த உலகம் ஆபத்தில் இருக்குது அப்படின்னு மெல்ட்டி சொல்லுவோம். இப்போ இவங்க எல்லாருமே கேபிட்டல் நோக்கி போகிறாங்க. ஒரு சோல்ஜர் அதை பார்த்துட்டு அபாய ஒளியை எழுப்புறான். இப்போ மோயராசு தான் அந்த இடத்துல வந்து நின்றுட்டு இருக்கான். சரி நம்ம பின்வாங்க முடியாது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நஃபோமி போயிட்டு மோயராசு கிட்ட பேசுகிறான். மோயராசு நான் உன் கூட சண்டை போட வரல, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லவும் இதை தான் நீ சொல்ல வந்தியா துரோகி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அவன் அட்டாக் பண்ணுறான். ஒரு தடவையாச்சும் நான் சொல்கிறத காது கொடுத்து கேட்க மாட்டியா மோயராசோ அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் பிரெயின் வாஷிங் ஷீல்டை யூஸ் பண்ணுற சொல்கிறதெல்லாம் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். 4 ஹீரோஸும் ஒத்துமையாக சேர்ந்து சண்டை போட்டால் தான் அந்த வேவை தடுக்க முடியும் அப்படின்னு விக்டோரியா சொன்னது ஞாபகம் வருது. ஸோ அவன் எவ்வளோ தான் அட்டாக் பண்ணாலும் நம்ம ஹீரோ பேசுறதுக்கு தான் தயாராக இருக்கான். ஆனால் மோயராசு கேட்காம நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கான். மாஸ்டர் இதுக்கு மேலேயும் நான் பொறுமையாக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீலோவும் ரஃப்டாலியாவும் சொல்கிறாங்க. ஹே மொயராசு எதுக்காக நீ எம்மளை இவ்வளோ கோவமாக இருக்க, போன தடவை சண்டை போட்டப்போ ஓடி போயிட்டேன் அதனாலயா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குவோம். ஓ அப்புறம் ரெண்ணையும் ஈட்ஸ் கேவையும் நீ ஒரு பொருட்டாக கூட மதிக்கல, நம்ம எல்லாரும் ஒத்துமையாக இருக்கலாம்னு நீ சொன்ன. ஆனால் நீ சொன்னதெல்லாம் பொய்ன்னு இப்போ தான் புரியுது துரோகி. உன்னை மக்கள் எல்லாம் ஏன் டபுள் ஷீல்டுன்னு கூப்பிட்டாங்கன்னு இப்போ தான் எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அட்டாக் பண்ணுறான். இவன் உண்மையிலேயே என்னை கொல்ல தான் பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கொஞ்சம் ஷாக் ஆகுறான். எதுக்காக நீ என் மேலே இவ்வளோ கோவமாக இருக்க அப்படின்னு கேட்கவும் நீ ஒரு கொலைகாரன் அப்படின்னு நம்ம சொல்லவும் இது நான் கொலைகாரனா, யாரை கொலை பண்ண அப்படின்னு கேட்கவும் ஒன்றும் தெரியாத மாதிரி நடிக்காத, நீ தான் அவங்க 2 பேரையும் கொன்னன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு அவன் சொல்கிறான். என்னது போ ஹீரோவோ ஸ்வாட் ஹீரோவோ இறந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி மெல்ட்டி கேட்கவும் அதுக்கெல்லாம் காரணம் அந்த ஷீல்டு ஹீரோ தான் அப்படின்னு நம்ம டென்ஷன் ஆகவும் நான் எதுக்காக அவங்கள கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விக்டோரியா வந்து ஒரு ஹீரோ இல்லைன்னா கூட அந்த வேவை சமாளிக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொன்னது அவனுக்கு ஞாபகம் வருது. அவங்க இறந்து போனதா நீ உன்னோட கண்ணால் பார்த்தியா, நினச்சேன் நீ பார்த்துருக்க மாட்டேன்னு, ஒருவேளை அவங்க உயிரோடு இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் சர்ச்சில் இருந்து வந்த இன்ஃபர்மேஷன் எப்போவுமே கரெக்டாக தான் இருக்கும், ஷீல்டு ஹீரோ அவங்களை கொண்டுட்டான்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு மைண்ட் சொல்லவும் என் ஃப்ரெண்ட்ஸு சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மோயராசு சொல்கிறான். நீ உண்மையிலேயே சரியான முட்டாள் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ பேசிகிட்டு இருக்கும்போதே பார்த்தா மைண்ட் வந்துட்டு அவளோட மேஜிக்கை யூஸ் பண்ணி லைட்னிங் கேஜை கிரியேட் பண்ணுறா. இந்த தடவை யாராச்சும் ஒருத்தர் இறந்தாதான் இந்த இடத்துல இருந்து வெளியே போக முடியும் அப்படின்னு அவள் சொல்கிறா. ஹே மோயராஸ் அவங்க எது சொன்னாலும் முட்டாத்தனமா நம்புவியா அப்படின்னு கேட்கவும் என் ஃப்ரெண்ட்ஸ் போய் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோவை வந்து அவன் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். நார்மல் ப்ரிஷன் ஷீல்டை யூஸ் பண்ணால் அவன் ஈஸியாக அதை உடச்சிட்டு வெளியே வருவான். இப்போ ஃபீலோ போயிட்டு அட்டாக் பண்ண ரெடி ஆகுறா. உடனே மைண்ட் வந்துட்டு ஃபயர் மீட்டியர் மேஜிக்கை கிரியேட் பண்ணவும் உடனே மெல்ட்டி அதை தடுக்கிற மாதிரி வாட்டர் மேஜிக்கை கிரியேட் பண்ணி அதை தடுக்க ட்ரை பண்ணுறா. இப்போ ஃபீலோ போயிட்டு மோயராசுவை அட்டாக் பண்ணுறா. ஆனால் மோயராசு பார்ட்டியில் இருக்கிற இன்னொரு பொண்ணு வந்துட்டு ஃபீலோவை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுறா. உடனே ஃபீலோ அந்த ஃபிலோலியல் குயின் கூட சண்டை போடும்போது யூஸ் பண்ண அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி ஃபைட் பண்ணுறா. ஃபீலோ அந்த டெக்னிக்கை நல்லா யூஸ் பண்ண கற்றுக்கிட்டால அப்படின்னு சொல்லிட்டு ரஃப்டாலியா சொல்கிறா. ஃபீலோ நீ அவனோட மைண்ட் கண்ட்ரோலில் இருந்தனா எனக்கு வேறு ஆப்ஷன் இல்லை அப்படின்னு மோயராசா அட்டாக் பண்ண போகிறதுக்குள்ள நம்ம ஹீரோ வந்துட்டு அவனை அட்டாக் பண்ணுறான். மோயராசா அவனோட பவரை வச்சு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணியுமே அவன் ஈஸியாக அதை தடுத்துட்டு உடனே மோயராசு இப்போ அவன் டீம் மெம்பர்ஸோட மேஜிக் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒரே அட்டாக்காக நம்ம ஹீரோ மேலே ட்ரை பண்ணுறான். ஆனால் நம்ம ஹீரோ ஜஸ்ட் ஒரே ஆளாக இருந்தால் அது அவ்வளோத்தையும் ஈஸியாக தடுத்துருதான். இப்போ ரஃப்டாலியாவும் மெல்ட்டியும் சேர்ந்து அட்டாக் பண்ணுறாங்க. அவங்களுக்கும் பார்த்தா அந்த கம்பைன் மேஜிக் இருக்குது, நம்மளாலையும் அதை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க 3 பேருமே சேர்ந்து கம்பைன் மேஜிக்கை ட்ரை பண்ணி அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு ரெடி ஆகுறாங்க. நான் ஒன்றையும் அட்டாக் பண்ண வேண்டியது இருக்கும் ரஃப்டாலியா அப்படின்னு மோயராசு சொல்கிறான். ஆனால் அதுக்குள்ளேயே நம்ம ஹீரோ வந்துட்டு அவன் ஷீல்டை வச்சு மோயராசுவோட லெவல் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் கம்மி பண்ணியிருந்தான். ஃபீலோ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் பார்த்தா ஃபீலோ திரும்பவும் அவனை அதே இடத்துல அட்டாக் பண்ணியிருந்தா. ரஃப்டாலியாவும் இன்விசிபிள் மோடில் போயிட்டு மைனை அந்த மானாஸ்வாடை வச்சு அட்டாக் பண்ணுறா. நீ அப்கிரேடே இன்னும் பண்ணனா ஆனால் எப்படி இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மோயராசு கேட்குறான். இப்போ மெல்ட்டியோ ஃபீலோவும் விண்ட் அண்ட் வாட்டர் மேஜிக்கை கம்பைன் பண்ணி ஒரு பெரிய அட்டாக்காக அவங்க மேலே ட்ரை பண்ணுறாங்க. ஹே நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மெல்ட்டியோ ஃபீலோவோ ஹைஃபை போட்டுக்கிட்டாங்க. இப்போ மோயராஜுவோட டீம் மொத்தமுமே காலி. நீ எப்படி அப்கிரேடே பண்ணாமல் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்க அப்படின்னு கேட்கவும்
ஏன்னா உன்னைய மாதிரி நாங்கள் ஹீரோ காஸ்ப்ளே போட்டு விளாண்டுட்டு இருக்காம மக்களை காப்பாத்துறதுக்காக சண்டை போடுறோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது பொய் அப்படின்னு நம்ம சொல்கிறான். ஆனால் அதுதான் உண்மை, இப்போவாச்சும் நான் சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். ரெண்ணையும் ஏட்ஸுக்கேவும் நீ தான் அழிச்சிருக்க, நான் உன்னை சும்மா விட மாட்டேன், அவங்களுக்காக வச்சு நான் உன்னை பழி வாங்குவேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவோம். அப்படிதான் மோயராசோ, அந்த ஷீல்டு ஹீரோவோட தலையை வெட்டி என் கையில் கொடுங்க அப்படின்னு மைண்ட் சொல்கிறா. அப்போ ஃபீலோ இதையோ டிஃப்ரெண்ட்டாக சென்ஸ் பண்ணுறா. ரஃப்டாலியா அங்கே இருக்கிற சோல்ஜர்ஸ் யாரையுமே காணும், ஏதோ தப்பாக நடக்குது அப்படின்னு சொல்கிறா. உடனே ஃபீலோ டக்குன்னு ஆப்போசிட் டீம் எல்லாத்தையுமே அடிச்சு போட்டு நம்ம ஹீரோ பக்கமாக கொண்டு வந்துட்டு, மாஸ்டர் சீக்கிரமாக உங்களால் எவ்வளோ பெருசாக ஷீல்டு கிரியேட் பண்ண முடியுமோ ஷீல்டு கிரியேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறா. உடனே நம்ம ஹீரோவும் அந்த ஹை லெவல் ப்ரிசன்ட் ஷீல்டு கிரியேட் பண்ணுறான். இது பத்தாது இன்னும் நிறைய அப்படின்னு அவள் கேட்குறா. உடனே 2 ஏர் ஸ்ட்ரைக் ஷீல்டு கிரியேட் பண்ணுறான். அது வந்துடுச்சு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. பார்த்தா வானத்துல இருந்து ஒரு பெரிய ஹை லெவல் மேஜிக் பவர் இவங்களை அட்டாக் பண்ணுது. எல்லா ஷீல்டுமே உடஞ்சு போகுது. இப்போ நம்ம ஹீரோ தனியாளாக இருந்து அந்த அவ்வளோ பெரிய ஹை லெவல் மேஜிக் பவரை தடுக்கிறான். அந்த அட்டாக் முடியவும் பார்த்தா அந்த இடத்துல ஒரு பெரிய பள்ளமே கிரியேட் ஆகிருக்கு. நல்ல வேளை நம்ம ஹீரோ வந்துட்டு அங்கே இருக்கிற எல்லாரையுமே காப்பாற்றிட்டான். மாஸ்டர் நஃபோமி உங்களுக்கு எதுவுமே ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு ரஃப்டாலியா வந்து கேட்குறா. எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். அப்போ தான் மைண்ட் வந்துட்டு இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்கிறா. பார்த்தா அந்த இடத்துக்கு பரவாயில்ல நீ திறமசாலி தான் ஷீல்டு ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு போப் வந்து கை தட்டிட்டு இருக்கான். நீ அந்த சர்ச்சில் இருந்த போப் தானே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், பரவாயில்லையே ஞாபகம் வச்சிருக்கியே, கடவுள் உனக்கு அந்த ஹோலி வாட்டரை கொடுத்தோம், நீ கடவுளை வழிபடுறதுக்கு மறந்துட்ட, அதனால தான் உனக்கு இந்த தண்டனை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் நாங்களும் விட்டா இறந்துருப்போமே அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் கேட்குறா. ஷீல்டு ஹீரோ தான் உங்கள் எல்லாரையும் கொண்டுட்டான்னு நாங்கள் சொல்லியிருப்போம் அப்படின்னு அவன் சொல்கிறான். மைண்ட் என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பியர் ஹீரோ கேட்குறான். ஆனால் அவள் அமைதியாக இருக்கிறா. எல்லாமே இனிமே கடவுள் ஆசைப்பட்டபடி தான் நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இவன் ஒரு கிறுக்கன் அப்படின்னு சொல்லி ரஃப்டாலியா சொல்கிறா. இவனை பார்க்கும்போது எனக்கு இன்னொரு கிறுக்கு தான் ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லிட்டு மெல்டி வந்து மைனை பார்க்குறா. எல்லாமே இனிமேல் என்னோட கண்ட்ரோலில் தான் இருக்கும் அப்படின்னு அந்த போப் சொல்லுவோம். அதுக்கு வாய்ப்பே இல்லை, எங்கள் ராயல் ஃபேமிலி தான் இதை வந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்கு, நாங்கள் தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி மைண்ட் சொல்கிறா. ஆனால் இனிமேல் அது நடக்காது, எல்லாமே என்னோட கண்ட்ரோலில் தான் இருக்கும், இந்த ஹீரோஸும் இனிமேல் தேவையில்லை, அவங்க எல்லாரும் இறந்து போகணும். ஏன்னா அந்த ஸ்பியர் ஹீரோ தான் ஒரு மான்ஸ்டர் செடியை கிரியேட் பண்ணியிருக்கான். அந்த ஸ்வாட் ஹீரோ ஒரு டிராகனை கொண்டா, அதனால நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்புறமா அந்த போ ஹீரோனால ஒரு நாடே வறுமையில் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லவும், ஆனால் நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தான் நினச்சேன், மற்றவங்களும் ஹெல்ப் தானே பண்ணாங்க அப்படின்னு மோயராசு கேட்கவும், ஆனால் அவங்க சில விஷயத்த கண்டுபிடிக்கிறேங்கிற பேரில் தேவையில்லாத விஷயத்துலலாம் மூக்க நடிச்சாங்க, அதனால தான் கடவுளின் பேரில் நான் அவங்களுக்கு தண்டனை கொடுத்தேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ அவங்க 2 பேரையும் கொண்டது நஃபோமி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மோயராசு ஷாக் ஆகுறான். ஹஹஹா, உன்னை நினச்சா எனக்கு பாவமாக இருக்குது. சரி, இதை முடிக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு, உங்கள் 4 ஹீரோஸையும் முடிச்சுட்டு இனிமேல் இந்த கண்ட்ரியை கடவுளின் பேரில் நான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு அவன் ஒரு ஸ்வாடை வச்சுருக்கான். நஃபோமி அந்த ஸ்வாட் ரொம்பவும் ஆபத்தானது, கேர்ஃபுல்லாரு அப்படின்னு சொல்லிட்டு மெல்டி சொல்கிறா. அவன் இவங்களை அட்டாக் பண்ண போகிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் வரப்போகிற எபிசோட்ஸ் தான் இன்னும் வேறு லெவலில் சூப்பராக போகும். நீங்கள் எதிர்பார்க்காத எல்லா ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸும் இதுக்கப்புறம் தான் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.